ஹாய், வெல்கம் டு சில் ஜோன் vlogs. ஸோ இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வேறு வருதுல்ல. ஸோ அதனால் வந்து குடில் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாப்புல டீமில் இருந்து. ஸோ எங்கே செட்டப் பண்ணோம் என்னன்னு சொல்லி கேட்டால், ஒரு இடத்த காட்டியிருக்காரு. இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி காட்டணுமா. அது எப்படி எனக்கும் புரியல. நம்ம அதுதான் கொஞ்சம் கால் செய்யணும்ல. என்ன வேலை வாங்க பட் எப்படியாவது வந்து எங்கள் டீமோட சேர்ந்து வந்து அந்த குடில் செட்டப் வந்து நல்லபடியாக கொடுத்து உங்களுக்கு வந்து அதை காட்டுறோம். ஸோ புதுசாக இருக்கும். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான், என் டீமில் ஒருத்தன் இருக்கான். அதாவது பயங்கரமான ஒரு உழைப்பாளி. அவன் வந்து சும்மாவே வேலையை ஊந்து செய்வான். இப்போ வேலையை ஊந்து செய்யறது தான் வேலையே. போய் பார்ப்போமா என்ன செய்யறான்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த உழைப்பாளி. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ப்ரோ என்ன பண்ணுறீங்க? க்ளீனிங் ஒர்க்கா? சரி, இந்த குடில் செட்டப்னா அது எப்படி சொல்லுங்க. இதுவரை நானும் வச்சதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போறேன். அதனால இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ண போறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி இருக்க இடத்த வந்து இப்போ நம்ம எப்படி மாற்றணும்? அது காட்டக்கூட முடியாதுடா. இவனை நம்பி வந்து செட்டப் பண்ணலான்னு சொல்லி விட்டு போயிட்டாரு. வந்து பார்த்தா தெரியும். ஆனால் அவர் காமிச்சாரு. பிஃபோர் ஒரு மாதிரி இருக்கு, ஆஃப்டர் வந்து ஆமா தெரியாம வந்து மாட்டேன். நாங்கள் என்ன நினச்சோம், குடில்னா ஏதோ ஜாலியாக விளையாடுறது கேம் நினச்சிட்டு தெரியாம வந்துட்டேன். நான் அதான் அப்படிதான் வந்தேன். அப்புறம் எவ்வளவு மேல் தெரியுமா? அதனால தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சேன், நேற்று ஷெட்டிலுக்கு போன மாதிரி இந்த மாதிரி போட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உட்கார வச்சுட்டு கம்முன்னு. இப்ப மட்டும் ஒண்ணும் இல்ல, போய் சட்டையை மட்டும் மாத்திருப்பா. நான் ஒரு சட்டை எடுத்துன்னு வரல. நீ ஒரு ஆள் செய்ய போற, இப்ப பயங்கரமா வந்து பண்ண போற. இதை வந்து பிஃபோர் ஆஃப்டரோட ரிசல்ட் வந்து இவர் தான் கொடுக்க போறாரு. எங்க அண்ணா தான் அந்த வேலை கொடுப்பாரு. இல்ல இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துருப்பாரு. இது என்னது? இது கிருஷ்ணா அந்த கலர்ல இருக்காது, கொஞ்சம் குசு சாகு. நீ குஷ்டு கொஞ்சம் விடு. டேஸ்ட் பார்ப்போம். வாய் திறக்கிறான் அவன் குடிக்கிறது ஃபுல்லா ஆசிட் தானக்கா. அப்பா ஒண்ணு எனக்கு இதுக்கு முள்ளுக்கு சொன்னல. நான் உள்ள போறேன். நான் எப்பறம் உள்ள வருது? அப்புறம் ரோஜா செடி தானே இது? ரோசா செடியை நீ ஏன் முள்ளாக பிறந்தாய்? உன்னை முத்தமிடும் போதெல்லாம் என் உதட்டில் ரத்தம் வழிகிறது. காயப்பட்ட நெஞ்சு இப்ப தண்ணி தான் வடியுது. பத்தியா, உனக்காக கவிதை சொன்னா என்ன அடிக்கிறான். இது பூன்னு சொல்லாத, இது ரோஜா பூ. எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? ஆமா, பூவிலே ஸ்பெஷல் வந்து மல்லிப்பூ தான். ஆனா இருந்தாலும் ரோஜா பூ. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சரி, இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபார்மிங் பண்ணதா? எப்படி அந்த விதை எங்க தான் என்னது? செடி
செடி ஒன்று சும்மா செடியில தானே விதை வரும். அது கரெக்ட். நான் கேட்குற கேள்வி புரியுதா உனக்கு? இதெல்லாம் நீ வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இதை போட்டு வளர்க்குறியா, இல்லைன்னா நீயா இயற்கையாக வளர்ந்த இடத்துல இருந்து பிடிக்கிட்டு வந்து மாதிரி திருட்டு வந்து வைக்கிறியா? காசு தான். காசா எவ்வளோ? கற்றாழை செடி எவ்வளோ? கட்டுறாரியா? இல்ல புரியல. இது இது பேர் என்ன தெரியுமா? கற்பூரவல்லி. செத்துவா. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இதுனா செடி பங்குது? இது வந்து மிராக்கல் செடி. மிராக்கள்லாம் அப்படி மேலே பறக்குமா? இதெல்லாம் இல்ல. இப்ப இந்த செடியில பழம் வருதுல்ல, ஃப்ரூட்டு. ஃப்ரூட்டா? இத பாரு. ஆமா, வருதுல்ல, குட்டியா இருக்கு. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் திதிப்பா தான் இருக்கும். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நம்ம வேற எதனா பழம் சாப்பிட்டாலும், இல்ல பாவக்காய் தெரியுமா? ஆமா, பாவக்காய் சாப்பிட்டாலே திதிப்பா தான் இருக்கும். பாவக்காய் கசப்பா தானே இருக்கும். ஆமா. ஆனா இந்த பழம் சாப்பிட்டு நீ பாவக்காய் சாப்பிட்டாலும் திதிப்பா இருக்கும். திதிப்பா இருக்கும். அதான் இந்த ஃப்ரூட் பேர் வந்து மிராக்கல் ஃப்ரூட். பேரே மிராக்கல் ஃப்ரூட். இது சரி. ஆமா. இது எல்லா டைமும் வருமா, இல்ல சில சீசன்ல மட்டும் தான் வருமா? இல்ல, இது சீசனுக்கு. என்ன சீசன்ல தான் வரும்? இந்த எந்த சீசன் தெரியுமா? இந்த செடியில வரும் காலம். இது சீசன். இந்த சீசன்ல வரும். டிசம்பர், ஜனவரி அந்த டைம்ல வந்து இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரும். ஏய் சூப்பர்ரா. இது மேக்ஸிமம் அதிகமா நீ சரி, இது என்னது? அந்த முள்ளு போற வர முள்ளு குத்திங்க, அது என்ன செடி? இது வந்து டிராகன் ஃப்ரூட் தெரியுமா? ஆமா, டிராகன் நம்ம சாப்பிடுவோமே. இந்த உள்ள விதை விதையா இருக்குமே. அதான் அது. அதுல எங்க இருந்து வரும்? அப்படியே இதோ இந்த மாதிரி இருக்குதா? இந்த இடத்துல இருந்து சைடுலயே இந்த முள்ளு இருக்குல்ல, அந்த சைடுலயே வந்து டிராகன் வரும். அப்படியே அரிஞ்சு நீ சாப்பிடுவேன். ஆமா, அப்படியே அரிஞ்சு நான் அப்படியே சாப்பிடுவேன். முள்ளோட சாப்பிடுவேன். அது பழத்தை டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுறியா நீ? அதை கட் பண்ணி அது உள்ள இருந்தா சாப்பிடணும். அப்படியா? அப்படியே தூக்கி முள்ளெல்லாம் மீங்கிட்டேன்னா ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு தொப்பை குட்டி குட்டியா ஏறிட்டே இருக்கு. இது என்னது? இது வந்து லெமன். லெமனா? அது லெமன் மோது வருது, ஸ்மெல் வருது, கசக்கிட்டு மோது வருது. இலைய எப்பவுமே லைட்டா கசக்கிட்டு மோது வருது. பாகதோஷமா? இது என்னது? இது என்னது? வாட்டர் மிலான் பாரு. இது வந்து ஆப்பிள் நினைக்கிறேன். வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிற நீ? சாப்பிட்டுக்க. வாட்டர் ஆப்பிள் நம்ம ஏலகிரிலே சாப்பிடுவோம். சரி சரி மாட்டோம். சரி மூடு. இன்சல்ட் பண்ற. இது சாப்பிட்றதா? என்னது இது? சரி, பூ நல்லா இருக்கா? சரி சரி விட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு. வேலை செய்யும் போது அதை வச்சுட்டா வேலை செய்யணும். வேலை செஞ்சா இப்படி வச்சிருந்தா இப்படி வச்சுட்டா நல்லது. நல்லதே நடக்குமா? நல்லதே நடக்கும். இந்த சாமி எல்லாம் வச்சுப்பாங்க தெரியுமா? எதுக்கு எப்பவுமே காதில் பூ வைக்கிறாங்க தெரியுமா? வேலை செய்யும் போது அந்த பூ வச்சுட்டா அந்த வேலை நல்லா நடக்கும். அதனால தான். அப்போ தான் இன்னொரு பூ வச்சுக்கலாம். இல்லை ஒன்று தான். ரெண்டு வச்சா நாசம் ஆயிடும். இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? நீ உள்ள போலாம். இல்ல நான் போன வந்தீங்கன்னா நீ வேற பாரு, எனக்கே பாரு கால் அடி போட்டு இந்த சாக்கை வச்சுன்னு கால்ல இருந்து டேய் கால்ல இருந்து கைஸ் உண்மையில பாரு எனக்கு கால் அடிபடுறது. இருந்தாலும் நான் வேலை செய்யறேன். கால்ல இருந்து இந்த ஒரு சாக்கை எதுக்கு சொல்லுமா வேலை செய்யறேன்? இப்போ அந்த குடில் எப்படி வைக்கணும்னு நல்லா பார்க்கணும். அதனால தான் என் அடிபட்டாலும் பரவாயில்லன்னு வேலை செய்யறேன். கால்ல இருந்து இந்த அடிபட்டுன்னு ஒரு சாக்கை வச்சுன்னு ஒரே முடியல. ஏன் நடிக்கிறேன்? அவன் அடிலாம் படல, தெரியாம ஸ்லிப் ஆகி பைக்ல கீழே வந்துட்டான். ஒரு சைடு லைட்டா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்துங்க. உள்ள அடிபட்டு எவ்வளவு ரத்தம் போச்சு தெரியுமா? எனக்கு 1 லிட்டர் ரத்தத்தை நான் குத்து வந்தேன். ரோட்டுக்கு குத்து வந்தேன். ஆளுங்களை குத்த மாதிரி பிளட் டொனேட் பண்ண மாதிரி சொன்னுங்கிற. இவன் கொழுப்பு, அதாவது பைக்ல ஸ்பீடா போனா அப்படிதான் காலை வச்சுன்னு வர்றது. இந்த மாதிரி தான் ஆகும். பொறுமையா போங்க, சேஃபா போங்க. நான் எப்பவும் ஃபாஸ்டாவே போங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். என்னடா பண்ணப்பா? ஒரு குனியை வச்சு இந்த பாட்டை வச்சோம்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். வேணா நீங்க செக் பண்ணி பாக்கணும்னா இப்பயே குனி சொல்றேன். குனியா டேய் ஒரு என்னடா இருடா. ஏய் என்னடா பண்ற? ஆமா மேலே இருப்பானே. தலைய வெட்ட குனியா. என்னலாம் பண்ண சொல்றான் டேய்? அவன் மேலே இருக்கனா? இருடா கொஞ்சம் விட்டு என்ன பண்ண சொல்ற? ஆமையா நானு
இது சரி தூக்கு பார்க்கலாம். நான் வெயிட் தூக்கக்கூடாது. நான் எனக்கு வெயிட் தூக்குனா வந்து பிரச்சனை. சமாளிக்கிறான். ஆமாடா, சமாளிக்கிறான். வேலை செய்யக்கூடாதுன்னு சமாளிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டரோட ப்ரிஸ்கிரைப். பைக் தானே? பைக் ஆக்சிடென்ட் ஸ்பீடாக பாத்தீங்களா? நாசமா போயிடுவேனா? ஆமா, நாசமா போயிடுவேன். இதை வச்சாதான் கரெக்டா இருப்பேன். இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்றதான் நம்பி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாருக்கும் வந்து இது தூக்கு பார்க்கலாம். இதே மாதிரி இப்ப விடுறா பார்க்கலாம். வெயிட் ஆகுது. நாள் முடியும். நீ பில்டப் கொடுத்து கை காலை வச்சுட்டு உட்கார வச்சுக்கலாம். நீ தூக்கி வச்சு அதான் தூக்கணும். இப்போ நோ டைம் தூக்கு. நீ தூக்கி காட்டுற. நோ டைம். நீ தூக்குறியா? அப்படியே வெளிச்சு உள்ள போட்ட பத்தியா? உள்ள போ. பாபா அதெல்லாம் போ. இப்ப இது அது மேல டேய் போ எடுத்து அதெல்லாம் வந்துட போறாது. ஆனா போ அப்படி வர ஒரு ரேட் அங்க டேய் இது நிக்காதடா. நிக்கலாம் உட்கார வையாத. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உட்கார மாட்டேங்குது. போ உட்கார வைக்கிறதுக்கு தாய் மாமனா அது பேசுறல அப்படியே தூக்கி வச்சுரு. நீ பேஸ் வேலை சொல்றாங்கண்ணா. வெறுப்பாகுது. மூச்சை இறக்குதுடா. டே உன்னை வேலை செய்ய சொன்னா சூப்பர்வைசர் வேலை பார்த்துனுக்குறேன். நீ என்னடா இது? தவளை தான். எத்தனை வருஷமா இங்கே வாழ்ந்துக்கிறீங்க நீங்க? அதை சொல்லுங்க கொஞ்சம். சாவச்சிரு சகா. அடி டேய் அடி. அப்புறம் வச்சு விட்றா. இருக்கிறாரு. நான் இனிமேல வெளில போயிடுறேன். அடி விட்ட கையில இருந்து எடுத்து போக அதை அது போட்டேன். நான் வரலடா. என்ன ஓடுனுக்குது டேய்? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் க்ளீன் பண்றேன்னு நினைக்கிறேன். கரெக்டாடா? வருஷம் வருஷம் க்ளீன் பண்றேன் சகா. ஒரு வருஷத்துக்கு தான்.